மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழ்நாடு அரசியல் எத்தகைய நிலையை எட்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு படத்தை போட்டுவிட்டு பார்த்தாலும் இத்தனை ட்விஸ்ட் டேன் வராது, இவ்வளோ ஃபைட் சீன் வராது, இவ்வளோ ஒரு பிக் பாஸ் பார்க்குற மாதிரி வன்மத்தை கொட்டுற மாதிரியான சீன்கள்லாம் அடிக்கடி வந்துட்டு இருக்கும்போது இது ஒரு நல்லா இருக்கே, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பிறகு படமெல்லாம் பார்க்க வேணாம், இதுக்கு பிறகு ஐபிஎல் லைவ்லாம் பார்க்க வேணாம், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சட்டசபையை பார்க்குறேன்டா, அரசியலை பார்க்குறேன்னா நம்ம பிள்ளைங்க வெயிட் பண்ணி காத்துன்னு இருக்குது. அதுக்கு பிறகு நேற்று தமிழ்நாடு அரசியல் நடந்த குஜிலி மஸ்தில் சட்டமன்றத்தில் ஒரு குஜிலி மஸ்தி நடந்துச்சு, நம்மளுடைய முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் ஒரு குஜிலி மஸ்தி நடந்துச்சு. அது பார்த்தா நேரம் ட்விட்டருக்கு வந்து ட்விட்டரில் ஒரு குஜிலி மஸ்தி நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ள நம்ம பசங்களை இறங்கி வேற கதகலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, அரசியல் ரொம்ப ட்விஸ்டாகவும் இது வரைக்கும் அப்படிலாம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து இவ்வளோ பேர் அதில் இன்வால்வ் ஆகி இவ்வளவு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லார் வீட்லையும் சட்டமன்றத்தெல்லாம் லைவ்ல வச்சு பார்க்குற அளவுக்கு கூட நம்ம போயிட்டோம், அந்த அளவுக்கு கூட எங்களை கொண்டா விட்டுட்டீங்க அப்படின்னு கத்துற அளவுக்கு அது இருக்குன்னு வச்சுங்களா. அதற்கு பிறகு அதிமுகன்ற கட்சி உடைந்திருக்கிறது, இரண்டாக உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் என்னென்ன விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறோம். அதிமுக கட்சி தற்போது அழிந்து போனதற்கு யார் காரணம் கேட்டால் விஜய் என்ற ஒரு நபர். அது வந்து அவருக்கு வந்து இருந்த கோபங்கள் வலிகள் அதெல்லாம் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் அவர் கூட நின்றுருக்கு, கர்மா அவர் கூட நின்றுருக்குன்னு பார்க்குறோம். இதே 2013 நேரு ஸ்டேடியத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு நூற்றாண்டு விழா, ஏதோ ஒரு நூற்றாண்டு விழா நினைக்கிறேன், சினிமா நூற்றாண்டு விழா நினைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு வந்து விஜய் அவர்கள் கடைசி சீட்டில் போய் உட்காருங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு சீட்டு வரன்ட்டு திடீர்னு வந்து இப்போ ஜெயலலிதாவுடைய ஃபஸ்ட்டு சீட்டே பிடிச்சி வச்சு உட்காந்துக்கிறாங்களேங்களா. அது பிறகு தலைவாப்பட பிரச்சனையில் கையை கட்டி வீடியோ போட வச்சதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு கொடநாட்டில் வந்து வெயிட் பண்ணி என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் இந்த கர்மா தக்க பதிலடி கொடுத்துருக்குன்னு நினைக்கும் போதே அந்த கட்சிக்கே இந்த பாடுனா இந்த திமுக என்ன பாடுபடும்போது எனக்கு தெரியவே இல்லைங்க. திமுக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு 2 வருஷமா அவங்களை என்னென்ன பாடுபடுத்தினாங்க, அவரோட கூட இருந்த 41 உயிர் போனதுக்கு அவர்கள் தான் காரணம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மனுஷன் உட்காந்து பொறுமையாக அந்த கட்சியை அழிக்கணும், அதான் என்னுடைய ஆசைன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் கூடிய விரைவில் நடக்கும். அதுக்குள்ள என்னென்ன குஜிலி மஸ்தி நடந்துட்டு இருக்குங்கிறத ஷார்ட்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, முதல்ல இந்த அதிமுக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். தற்போது அதிமுக 2ஆக பிளந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, அன்னைக்கு நடந்த மேட்டரை சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பல வாட்டி பேசினாலும் இன்னொரு வாட்டி நல்லா ரைமியா நான் சொல்ல பார்க்குறேன். அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதாக உரிமை கோரிக்கிட்டு இருக்கிறார். அப்ப வந்து பெரும்பான்மை கிடைக்கல. அப்பொழுது தலைமையிலிருந்து, அதாவது டெல்லியிலிருந்து ரஜினிகாந்துக்கு ஒரு அழைப்பு வந்தது. ரஜினிகாந்துக்கு என்ன அழைப்பு வந்துச்சுன்னா, விஜய் மட்டும் அந்த இடத்துல உட்காந்துடக்கூடாது, ஏன்னு கேட்டால் உடனே வந்து அங்கே காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டு, தற்போது காங்கிரஸ் சேர்ந்ததுனால விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட சேர்ந்து அந்த தென்பகுதி மாநிலங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருவார், உயிர்ப்பிச்சுட்டுவார் காங்கிரஸை. அதனால அந்த இடத்துல அவர் உட்காரவே கூடாது அப்படின்னு ரஜினிக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. நீங்க போயிட்டு திமுகட்டையும் அதிமுகட்டையும் பேசி 2 சேர்க்கிற வழியை பாருங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற வழியை பார்க்கட்டும் அப்படின்னு. அதனாலதான் ரஜினிகாந்த் போய் அங்கே உட்காந்து மண்டை கழுவினாரு நான் பார்க்குறோம். அதற்கு பிறகு மறுபடியும் திமுக சைட்லேருந்து அதிமுக சைடுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு. அதாவது ரொம்ப 2 பேரும் சேர்ந்து திருமாவளவனை நம்ம வந்து முதலமைச்சராக ஆக்கிடுவோம், 2 பேரும் சேர்ந்து உங்க கட்சியிலையும் வேண்டாம் எங்க கட்சியிலையும் வேண்டாம், 3வது ஒரு நபரை நம்ம முதலமைச்சர் ஆக்கி. உடனே திருமாவளவனுக்கு திண்ணில கடந்தவனுக்கு திடுக்கணும் கல்யாணங்கிற மாதிரி ஒரே ஜாலி குஜிலி மஸ்தி பண்ணிட்டு இங்கேருந்து வண்டி எடுத்து ஓடுறதும் அங்கே ஓடுறதும். இல்லைங்க நான் இப்போ சொல்ல மாட்டேன், நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு 4 வச்சு காலைல சொல்கிறாங்க, 11:30 மணிக்கு சொல்லுவாங்க, இங்கே போகிற 4 மணிக்கு சொல்கிறானுங்க அப்படின்ட்டு ரூட்டுனே இருந்தா போல. யாரு? நம்ம திருமாவளவன். அவருக்கு நான் கனவா கண்டாரு திடீர்னு புள்ள பூச்சிக்கலாம் கொடுக்க மாட்டேங்குன்னு. ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்யப்படுதுன்னா, நம்மளுடைய எடப்பாடி ஐயா சொல்லிவிட்டாப்புல, ஒரு தலித் வந்து முதலமைச்சர் அவளுக்கு நான் விட மாட்டேன், நாளைக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ திமுக என்னன்னா, நம்மளுடைய திருமாவளவன் நம்ம முதலமைச்சர் ஆக்கிடுவோம், அந்த அமைச்சர்களாக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எடுத்துருங்க, நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்லிட்டு இந்த அமைச்சர்கள்லாம் ஒரே சந்தோஷமாயிட்டு, நமக்கு அமைச்சர் பதவி 33 அமைச்சர் பதவி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு. ஆனால் எடப்பாடி ஒத்துக்கலை, நானே இருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் கொடு அப்படிங்கவும் மற்ற கீழே உள்ள இந்த அமைச்சர்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. திமுகவோட சேர்ற அளவுக்குலாம் நம்ம நேரடியெல்லாம் பண்ணக்கூடாது அவனு பிரச்சனை பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க. அதன் மூலமாக அந்த பிரச்சனை உண்டானுச்சு. அதில் எடப்பாடி ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அதுக்குள்ளே இவங்க ஒரு மேட்ரு மற்றவங்கெல்லாம் சேர்த்து அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய சிபிஐ சிபிஎம் எல்லாம் வரவும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தற்பொழுது இது பிரச்சனையை வெடிச்சிருச்சு, வெளில வந்துட்டாங்க. இப்போ அவங்க உள்ள அது ஒரு 25 எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த இடத்துல நம்ம விஜய் ஆதரிக்கிறதா சரியானதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வெளில வந்து இப்போ ஆதரிச்சிட்டாங்க. இதற்கு பிறகு தற்போது பெரிய பிரிவு ஏற்படுத்தப்பட்டுங்களே, இது எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் தாவைக்காவு அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயா ஒன்று பண்ண போறாப்பால, என்ன பண்ண போறாப்பாலனா நேற்றுக்கே என்னன்னா, அவருடைய கட்சி பதவிகள் நீக்கப்பட்டுள்ளது. ஒரு 26 எம்எல்ஏக்களுடைய கட்சி பதவிகள் நீக்கப்பட்டுள்ளீங்களா, பதவி மட்டும் நீக்கிருக்கு. அவங்க இன்னும் அதிமுகவில் ஒரு அடிப்படை உறுப்பினர் தான். ஒருவேளை அவங்க என்ன செய்வார்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
இல்லைங்க இவருடைய எல்லா எம்எல்ஏக்களுடைய பதவியை நான் தூக்குறேன்ட்டு இவருக்கும் இந்த அதிமுக கட்சிக்கு எந்த சம்மந்தமே இல்லை, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நான் தூக்கிறேன்னு சொல்லிட்டா அந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அந்த 25 எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களே கிடையாது நமக்கு வெளியில. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள அவங்க அதிமுக எம்எல்ஏக்கள் தான். இப்ப என்ன செய்வார்னா எடப்பாடி பழனிசாமி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து நீங்க எஸ்கேப் ஆகணும்னா நீங்க 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்கணும். இப்போ 47 எம்எல்ஏக்கள்ல 3/2 பங்குங்கிறது 32 எம்எல்ஏ. ஆனா நம்ம கிட்ட நீ வந்திருக்கிறது 25 எம்எல்ஏ தான். அப்ப என்னன்னா கட்சி தவல் தடை சட்டத்துல இவங்க 25 பேரை டிஸ்குவாலிஃபைடு பண்ணலாம், உரிமை இருக்கிறது. அது போக ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கிறாப்பால, யாரு நம்ம காமராஜ், அமமுக காமராஜ் இருக்கிறாப்பால, அவரையும் டிஸ்குவாலிஃபைட் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கிற ஒரே மொழி, அதில் 3/2 அப்படிலாம் வச்சா வைக்க முடியாது. ஏன்னு கேட்டால் கட்சியுடைய கட்டளைக்கு நீங்கள் மதிக்கலை, கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக சொல்லி அதையும் நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் ஒரு 26 எம்எல்ஏக்களே டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஒரு வேளை நம்ம எடப்பாடி ஐயா போயிட்டு அங்கே டிஸ்குவாலிஃபைட் பண்ண சொல்லி கொடுத்துட்டாப்புல அப்படின்னு வச்சுங்களேன், சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டாப்புல. சபாநாயகர் நம்ம சபாநாயகர் வச்சுக்கல, தாவேக்காவோட சபாநாயகர் உடனே அது எடுத்து சைன் பண்ணி எல்லாம் டிஸ்குவாலிஃபைட்னு சொல்ல மாட்டார். அது கொஞ்சம் நாள் இழுக்கும், அங்கே போகிறது இங்கே போகிறது, கோர்ட்டுக்கு போயிட்டு கூட டிஸ்குவாலிஃபைட் ஆகும்னு வச்சுங்களேன். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ நம்மள்ட்ட அந்த ப்ரொபோசல் வரும், அதாவது யாரு நம்மளுடைய எடப்பாடி ஐயாவும் தினகரன் சேர்த்து ஒரு 26 எம்எல்ஏக்களையும் டிஸ்குவாலிஃபைடு பண்ணணும்னு சொன்னால் உடனே கையெழுத்து போட்டு டிஸ்குவாலிஃபைடு பண்ணிடணும். டிஸ்குவாலிஃபைடு பண்ணாதான் நமக்கு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 26 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அந்த 26 எம்எல்ஏல 233 எம்எல்ஏக்கள், 233ல 26 பேர் டிஸ்குவாலிஃபைடு ஆகிறாங்க. அப்போ 233ல 26 பேர் கழிச்சிட்டா எவ்வளவு தெரியல, எனக்கும் தெரியல பாருங்க. அந்த கம்ப்யூட்டர் செல் வந்தது பிறகு எல்லாம் அந்த கால்குலேட்டர்ல போட்டு தான் பார்க்க வேண்டியா இருக்குங்க. அதாவது இப்போ 233 மைனஸ் 26 207 பேர் தான் இருப்பாங்க. இப்ப 207 பேர்ல பெரும்பான்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 103 பேர் தான் பெரும்பான்மை. இப்ப இன்னொரு வாட்டி சொல்லட்டா, அதாவது 233 பேர்ல அந்த 26 பேரை கழிச்சிட்டீங்கன்னா வெறும் 207 பேர் தான் இருப்பாங்க. அப்ப 207 பேர்ல நம்ம பெரும்பான்மை வேணும். சட்டமன்றத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதுல பெரும்பான்மையா நமக்கு வேணும். அப்போ 103 புள்ளி சொச்சம் தான் அதுல பாதி. அப்ப பெரும்பான்மைங்கிறது வெறும் 104 பேர் இருந்தாலே பெரும்பான்மை. இப்ப நம்மள்ட்ட 106 பேர் இருக்கிறாங்கல்ல, அப்போ நம்ம பெரும்பான்மையான கட்சி தான். அப்போ நமக்கு யாரு இந்த சிபிஐ, சிபிஎம், விசிகா, காங்கிரஸ்னு யாருடைய தெய்வம் தேவையில்ல, நம்ம பெரும்பான்மை கட்சியா மாறிடுவோம். இப்போ 234ல பாதி பெரும்பான்மைங்கிறது 118. ஆனா இப்ப இருக்கிற 207 எம்எல்ஏ 26 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா வெறும் 104 பேர் இருந்தாலே நம்ம பெரும்பான்மை அமைச்சிருவோம். அதுக்கு பிறகு 6 மாசத்துல ரீஎலெக்ஷன் அதே ஆளை போடலாம், இல்லை நமக்கு பிடிச்ச ஆளை போட்டு அதே விசில் சனத்துல அடுத்த 25 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று விட்டாங்கன்னா என்னடா எங்களுக்கு யாரும் தேவையில்லடா, நாங்க சிங்கிளா இருப்போம்டா அப்படின்ட்டு விஜய் அப்படி உட்காந்துட்டு குஜினி மஸ் பண்ணிட்டு உதயநிதி ஸ்டாலின் வாங்க என்னட்டு அப்படின்னு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நடக்குமா? அவங்க ப்ரொபோசல் கொடுப்பாங்க. ஐ மீன் எடப்பாடி பழனிசாமி கட்சி தவல் தடை சட்டத்தில் நீங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டாலே உடனே வாங்கி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நம்ம தாங்க 5 வருஷத்துக்கு கிங்கு, எந்த பிரச்சனையும் இவங்க தயவெல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் மெஜாரிட்டி இல்லை மைனாரிட்டி சொல்லி டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காங்க நம்மள. அதற்காக ஒரு முட்டுக்கட்டை போட்டு விடலாம். ஆனால் இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். அவர் அது கொடுப்பாராங்கிறது சந்தேகம். ஏன்னா இது திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். இப்போ அவங்க 2 பேருமே லிங்கில் இருக்கிறாங்க வச்சுக்கலாம், லிங்கில் இருக்கிறாங்க. நம்ம யாரு இவரே சொல்லிட்டாப்பல, யாரு நம்மளுடைய சிவி சண்முகம் சொல்லிட்டாங்க, ஒப்பா மௌன அழைச்சிட, ஓ மௌன அழைச்சிட, ஏ மௌன அழைச்சிட, 2 பேர்த்தால சத்தியம் பண்ணி அடிவிட்டா அப்படின்னு சொல்லிக்கிறப்பல அது எவிடன்ஸ்லாம் இருக்குங்கிற பட்சத்தில் 2 பேர் லிங்கில் இருக்காங்க. இது அவருக்கு தெரியுங்கிற பட்சத்தில் இல்லை எடப்பாடி சொல்லி இப்போ நீங்கள் கொடுத்துறாதீங்க, அவங்கள எங்கள் பிடியிலே வச்சிருப்போம், தாவேக்கா எங்கள் பிடியிலே வச்சிருப்போம், அதனால நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் பண்ணி சொல்லிட்டு பண்ணி விட்டுருவாங்க, அதனால இப்போ பண்ண வேண்டாம்னு சொல்வதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நடக்க போகிறது என்பது இன்று எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் கட்சி பதவியிலிருந்து நீக்கிறதோட அதுக்கு பிறகு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் நீக்கிறேன் அப்படின்னு அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகு இவர் சபாநாயகரை சந்தித்தால் அதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஆனால் இது வரைக்கும் கட்சி தாவல் தடை சட்டத்தில் போட சொல்லி எந்த ஒரு ப்ரொபோசல் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அது அப்படியே வச்சிருப்போம். அதற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நேற்றுக்கு சட்டசபையில் நடந்த அந்த குஜிலி மஸ்தை பற்றி பார்க்க போறோம். 2 பேரும் ஒரு காரசாரமான பேச்சுவார்த்தை நடந்தது. அவங்க சேர்ந்து அவங்க வச்சாங்க, நம்ம சேர்ந்து நம்ம வச்சோம் வைங்களேன். அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் நேரடியாக வீட்டில் போயிட்டு ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டாங்க. உடனே சொல்லிட்டாங்க, நீ இங்க கேட்டதுக்கு நீ எப்படி அங்க பதில் சொல்லுவ? ஏன் லூசுத்தனம்? அவங்க எல்லா கட்சியாளர்களும் முதல்ல நைட்டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி மாம்பரிசு கொண்டாந்து உடனே பேசிட்டு உடனே பார்த்து சொன்னா எப்படி பேச முடியும்? போயிட்டு என்னென்ன மேட்டர் எடுத்து பேசலாம், அடுத்த சட்டமன்றத்தோட பேசலாம். இது பெரிய மூட்டை மாறி பேசிருக்காங்க. நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம், நீ கேட்ட கேள்விக்கு நான் கொடுத்த பதில் சரியாக இருக்கிறதா? அப்படியே நான் குஜிலி மஸ் நேற்று விஜய் ஒரு பெரிய ஒரு மேட்டர் ஒன்று போட்டு விட்டாப்புல உட்காந்து அப்போ
இது முக ஸ்டாலினும் அவருடைய பையனை உட்காந்து படிச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்க நைட்டு 1 மணி எடுத்திருக்கோம். அவ்வளோ பெருசு. சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர் பிளாஸ்டர் வாஸ் பார்ன் இன் 1983 அப்படின்ட்டு பெரிய ஏசே ஓ காட் பீடிபிள் இவங்கெல்லாம் இதை படித்து பதில் சொல்கிறதுக்கே இவங்க நைட் எடுத்துருக்கோம். அவங்க ஒரு டீமை வச்சுட்டு அவங்க ஒன்று போட்டாங்களே. இதே மாதிரி 2 பேருக்கும் பெரிய குஜிலி மெஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதில் விஜய் அவர்கள் பெரிய அளவில் ஒன்று சொன்னது வந்து இந்த சோஃபா மாடல் மேட்டர் தான் பெரிய அளவு இருக்கு. நீ சோஃபா மாடல் யாரை சொல்ற? நம்ம எக்ஸ்ட்ரா கேட்போமே. அதாவது விஜய் அவர்கள் போன இடத்துலலாம் சோஃபா போகுதுன்னு சொல்ற. நேற்றையே சொல்லியிருந்தோம். சோஃபா எங்கெல்லாம் போனுச்சு? சிபிஐ வீட்டுக்கு போணுச்சு, சிபிஎம் வீட்டுக்கு, வீரபாண்டிய வீட்டுக்கு போணுச்சு, அதற்கு பிறகு நம்ம சண்முகையா வீட்டுக்கு போணுச்சு, திருமாவளவன் வீட்டுக்கு போணுச்சு. அப்போ அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது பணம் வந்துச்சான்னு. அப்போ நீ கூட இருக்கிற கூட்டணி கட்சியில நீ அசிங்கப்படுத்துற அப்படிங்கிற மேட்ரு ஓப்பன் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு விஷயம் மாதிரி எடுத்துன்னு பேசினுக்கிறானுங்க பாருங்களா. இன்னைக்கு போட்டு செஞ்சுட்டு இருக்கானுங்க. நேற்று எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்கறாங்க, எங்க தாத்தா எவன்டா தூங்குன்னு சொல்லி சட்டமன்றம் எவனா தூங்குனான்னு. இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் ஊரே சிரிச்சு நாட்டிக்கிட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். நேற்றுக்கு யாரு சட்டமன்றத்துலேருந்து வான்னு கொட்டா விட்டு தூங்கிட்டு இருக்காப்ல. பிக் பாஸ் வீடு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாய் லொல்லு குளச்சே கிளப்பி விட்டுருக்கோம். இதே சட்டமன்றத்தினால விட்டுருவாங்க. உண்மையிலே பிக் பாஸ் பார்க்குற மாதிரி ஒரு அம்மா ஒன்று போட்டுருந்துச்சு. பிக் பாஸ் வீடு பார்க்குற மாதிரி எல்லாம் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க தாத்தா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அப்படிதான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் கொட்டுவாங்க. அடுத்த 5 வருஷமும் வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. மக்கள் எதை பார்க்கிறார்கள்னா இதெல்லாம் கண்டிப்பா உன்னிச்சு கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்படிங்கிறது. ரொம்ப சைடுலேருந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஸ்பீச் வரும். இதுக்கு பிறகு வரும்ல. நேற்று தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி வரும் பதில். நம்ம ஆதவ அர்ஜுனாலாம் விட்டு கண்டபடி கிண்டி விட்டுருவாப்புல. கேசரி கிண்டி வச்சிருவாப்புல. பார்த்து நேரடியாக பார்க்குறா. உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக பொங்கல் போட்டுருவாப்புல. அது மாதிரி எல்லாம் தயாராக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று முதல்ல ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்கள்லாம் பேசணும். முதலமைச்சர் அப்படிங்கிறவங்க நேற்று வேற யாருமே பேசல. முதலமைச்சர் விஜய் மட்டும் தான் பேசுனாங்க. அடுத்த பிறகு எல்லாரும் விட்டு வாழ்வாழ்னு விட்டு கிழிக்கலாம். அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. இதுக்கு பிறகு சூப்பரா இருக்கும். தெலுங்கு படம் மாதிரி இருக்கும். அடிச்சு பறக்க விடுவாங்க. மேல பறக்க விடுவாங்க. பாருங்க, ஏற்கனவே நம்ம ஆதரிச்சு அம்மா மரிச்சுக்கிறாப்புல எடுத்து அந்த டேபிளை பறக்க விட்டு அப்படி மாதிரி கீழே டக்குன்னு வந்து விடுவோம் டேபிள். அதெல்லாம் நடக்க இருக்கிறது. நீங்களாம் அந்த ஊப்பினா ரொம்ப ஊப்பி கிடையாது. நான் சொல்ற ஊப்பி உத்தரப்பிரதேச ஊப்பிலாம் வேற மாதிரியான ஒரு சம்பவம்லாம் நடக்கும். அதே மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க காத்திருக்கிறது. அதற்கு பிறகு வந்து இந்த ரீல்ஸ் இதில் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, நாங்கள் ரியா அரசியல் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் போட்டு போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு 12 மணிக்கு நீ ரீல்ஸ் பார்த்துன்னு அதே மைண்டில் இருக்கிற இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டாங்களேன். அது வெறும் உங்கள் அப்பா ரீல்ஸ் வச்சு தான் வாழ்ந்தாரு. எப்படி படம் தாடி கிழவம் பிளட்லாம் போடலையா? ஹலோ ஹைஸ், நான் உங்கள் தேவ நம்ம முதலமைச்சர் கூட இருக்கிறார். உங்களுக்கு அறிவிட்டு சொல்ல போறாரா? இதெல்லாம் ஊர் மக்கள் பார்த்தாங்களா இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு பேசணும். ஏதோ வாயிருந்து கண்ணை வழி பேசி விட்டீங்கன்னா எங்கள் பசங்க உள்ளே போட்டு ராவிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டு துணை முதலமைச்சர் கூட கிடையாது. பாவை அந்த மனுஷன் அவர் பேரை வாய் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. எதிர்கட்சி தலைவர் அப்படி அந்த நம்மலாம் பார்த்து நடந்துக்கிட்டா நல்லது. இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, திமுக சைட்ல இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்துச்சுன்னு சொன்னோம்ல, திருமாவளவனை நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்க வேண்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்து முதலமைச்சர் ஆக்கிட்டோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு தலித் நபர் வந்து முதலமைச்சர் ஆகிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சி.வி. சண்முகம் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அது உண்மையாகும் பட்சத்தில் அப்போ அந்த பழனிசாமி அவருடைய எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்துக்கு நம்ம எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு 28 பேரை அங்கே நின்று அதே தொகுதியில், அதுவும் பொது தொகுதியில் நின்று இன்னைக்கு வெற்றி பெற்று இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் நிவர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். விஜய் அவர்கள் முதல்ல வந்து ஒரு தற்காலிக சபாநாயகரை நிப்பாட்டும் போது அங்கே கூட ஒரு கருப்பையான்ற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க நிப்பாட்டுறாங்க. அது மாதிரி இந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த தலித் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அமைய போகிறது இந்த தாவேக அரசு அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி நம்ம ஒரு கொள்கையை ஏற்று போகிறோம். நீங்க ஒரு கட்சியில இருக்கிறீங்கன்னா என்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருங்க. இப்ப நீங்க ஒரு ஜாதியா இருப்பீங்க, நான் ஒரு ஜாதியா இருப்பேன், அவன் ஒரு ஜாதியா இருப்பான், எல்லாரும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒற்றுமையோட ஒரு தாய் அன்புடன் எல்லாரும் தாயா புள்ளியா பழகிட்டு இருக்கோம்ல, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நம்ம ஒரு கட்சியில பயணிக்கிறோம்னா அந்த கட்சியில என்னென்ன கொள்கை, எதை நோக்கி இந்த கொள்கை நகர்றது அதை நோக்கியே நகருங்க. பெரியாரிய கொள்கையை ஏற்றுக்கிட்டு போங்க. அதுக்கு பிறகு அம்பேத்கரிய கொள்கையை ஏற்றுக்கிட்டு போங்க. எந்த சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்து மேல குற்றமோ இல்லைன்னா வந்து ஒரு வன்மமோ இல்லாம நியூட்ரலா எல்லா மனுஷன் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மனுஷன் ஆள வந்திருக்காப்புல அவர் நல்லபடியா ஆள விடுங்க. இதுக்கு பிறகு அங்க ஒரு தலித் தாக்கப்பட்டார், இங்க ஒரு தலித் தாக்கப்பட்டார், அங்க ஒரு தலித் ஒரு அவமானப்படுத்தப்பட்டார்னு யாரும் எந்த நியூஸும் இந்த ஆட்சியில வராம இருக்கணும்னா இந்த பார்த்துக்கிட்டு இருக்க ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் நினைக்கிறேன்.
இன்னைக்கு வந்து தலித்துகளுக்கு அவர்கள் முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கார்கள், அரசியல் இடங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இத்தனை நாள் மறுக்கப்பட்ட இடங்கள்லாம் தற்போது கிடைத்துக்கிட்டு இருக்கு, அதுவும் பாரபட்சமே பார்க்காம கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நோக்கி இன்னும் 5 ஆண்டுகள் அவருடைய வளர்ச்சியும் ஏன்டா அவங்க பொருளாதாரமாக நிறைய பேர் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களாம் மேலே வரட்டும், அதெல்லாம் சந்தோஷம் தான். அப்படி இந்த எடப்பாடி பழனிசாமி மாதிரியான அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் அதை நிவர்த்தி செஞ்சு விடுங்கள், அதை தூக்கி எரிஞ்சு விடுங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம்.